பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படி உங்களுடைய வீட்டின் வரவேற்பறைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற வியாதிகள் நீங்கும். விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பிசாசானவன் அவன் ஓடி போவான். உங்களுடைய கட்டுகள் முறியடிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஒரு 20 நிமிடம் இந்த வேதத்தை தியானிங்கள். அது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். பிலிப்பியர் சபையை அங்கே கடிதத்தின் மூலமாக நிருபத்தின் மூலமாக தாங்கும்படிக்கு ஆவிக்குள்ளாக நடத்தும்படிக்கு பிரயாசப்பட்டு பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை எழுதுகிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். முன்குறித்து அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது எப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினாலே உங்களையும் என்னையும் நிரப்பினபடினால், நாம் அவரை விசுவாசிக்கிறபடினால, அவரை விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி அவரை நம்பி அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய மகிமையை தரிசிக்கும்படி காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவராலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவராலே அழைக்கப்பட்டவர்கள், அவராலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதியை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் நீதியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய உடன்பிறப்புகள் அநேகர் அந்த நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. பரலோகத்திற்கு போகின்ற பாக்கியம், ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கின்ற, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை ஆராதிக்கின்ற பெரிய பாக்கியத்தை ஆபிரகாம் பெற்றார். அதே போல இன்றைக்கும் கூட ஆண்டவரை விசுவாசிக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியை பெற்ற ஜனங்களாக வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது உங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கிரியை தொடங்கினார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக அறிவாளிகள், தங்களை அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி நம்புகிறவர்கள் இப்படிப்பட்ட நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. நற்கிரியைகள் அவர்களிடத்திலே தொடங்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த நீதியை பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த நீதியை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்கக்கூடாது. கவலையற்று இருந்தால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது. ஏன் அப்படி நாம் கவலையற்று இருக்கக்கூடாது? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலும் என்னிலும் நற்கிரியைகளை தொடங்கி அவர் செய்த நற்கிரியைகளை நாமும் செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கின தேவனாகிய கர்த்தர் அவர் நற்கிரியைகளை செய்கிறவர், நல்ல காரியங்களை செய்கிறவர். உங்களையும் ஆண்டவர் அதற்காகவே அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாள் ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாள் அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலனை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே,
எனவேதான் நீங்களும் நானும் நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சபைகளுக்கு போய் எனக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆதாயங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் மாறட்டும். வேலை ஸ்தலத்திலே உண்மை இல்லாதபடிக்கு வாழ்ந்த நாட்கள் மாறட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் குடியிருக்கின்ற பகுதிகளிலே சண்டையை இட்டுக்கொண்டு சச்சரவு போட்டுக்கொண்டு வாழ்ந்த நாட்கள் மறையட்டும். நீங்கள் ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவருக்கென்று நல்ல கிரியைகளை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை ஒவ்வொருவரும் விசுவாசித்து அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய நாள், இயேசு கிறிஸ்துடைய நாள் வெகு சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலமே நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவாரானா? இல்லை, தேடுகிற அனைவரும் அவரை கண்டடைவார்கள். அதிகாலமே தேடி பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கும் ஆண்டவர் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஏனென்று சொன்னால், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறபடினாலே அவர் எதை செய்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து சொல்லிவிட்டு தான் செய்வார் என்கிறபடினாலே உங்களுக்கும் அதை மறைக்க மாட்டார். கருமையானவர்களே, உலகத்தை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தங்கள், எருசலேமை சுற்றிலும் நடக்கின்ற யுத்தங்கள், உலகம் முழுவதிலும் உலகப்போர் வருகின்ற ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாள் வெகு சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கின இயேசு கிறிஸ்துவே நடத்தி செல்லுவார். அப்படியானால் தேவ ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாட்களிலாவது நல்ல கிரியைகளை செய்ய நாம் பிரயாசப்படுவோம். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தின நாட்கள் போதும். ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் சொல்லி காயப்படுத்தின நாட்கள் போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் பொறுத்து கொண்டு ஊழியம் செய்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஊழியம் செய்வதற்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற கடைசி காலம். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களினாலும், உங்களுடைய சம்பாத்தியங்களினாலும், உங்களுடைய ஞானத்தை கொண்டு, விவேகத்தை கொண்டு, நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை கொண்டு, வேதத்தில் அறிந்தவைகளை கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தின சகல காரியத்தையும் கொண்டு ஆண்டவருக்கென்று நீங்கள் நற்கிரிகளை செய்ய தொடங்க வேண்டும். நற்கிரிகளை காணாவிட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அறியேன் என்று சொல்லிவிடுவார். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொன்னாலும், பிதா செய்ய விரும்புகின்ற காரியங்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ய விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்யாவிட்டால், அவருக்கென்று நாம் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ தவறிவிட்டால் அவர் நம்மை அறியேன் என்று சொல்லிவிடுவார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கிரியைகள் காணப்பட வேண்டும், நற்கனிகள் காணப்பட வேண்டும். ஆசையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்ண விரும்புகின்ற நல்ல கிரியைகள் காணப்படாவிட்டால் அவர் நம்மை கைவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களிலாவது நாம் ஆண்டவருக்கென்று நல்ல கிரியைகளை செய்ய தொடங்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு இறங்கி கொடுத்து ஏழை எளியவர்களை கைதூக்கி விடும்படியாக நாம் பிரயாசப்படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் உதவி செய்ய சொல்லுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை, நற்காரியங்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அதிசயங்களை சாட்சியாக நாம் சுவிசேஷமாய் பிரசங்கிக்க வேண்டும். இது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார். உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. யாருக்கு போராட்டம் இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு கிரியையும் நல்ல கிரியும் செய்ய தொடங்காமல் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு போராட்டமும் வராது. உலகத்தின்படி வாழ்ந்து உலகத்தில் இருக்கின்றவைகளை அனுபவித்து கொண்டு உலகத்தினுடைய காரியங்களிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் பிசாசினுடைய கையில் இருக்கிறார்கள். அவர்களை அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நல்ல காரியங்களை செய்ய தொடங்கும் பொழுது, அவர் சொன்னவைகளை
செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து சென்ற பாதை தான் நமக்கும், பவுல் சென்ற பாதை தான் நமக்கும், சீஷர்கள் சென்ற பாதை தான் நமக்கும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்பட்டால் அது பாக்கியம். அவர் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டால் நமக்கு பரலோகம் கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் தெளிவாக இதை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக இன்றைக்கு கடந்து வருகிறது. அவர் நிமித்தம் நீங்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்காக வாழ, அவர் சொன்னவைகளை செய்து முடிக்க, நற்கிரியைகளை செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதைத்தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். உங்களிலே இந்த கிரியைகளை தொடங்கினவர் முற்று முடிய உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாள் வரியந்தம், அவர் வருகிற வரையிலும், இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும், ரகசிய வருகைக்கு பின்பதாக 7 வருஷ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 1000 வருஷம் அரசாளும்படி அவர் வருவார். அதற்கு பின்பாக நியாயத்தீர்ப்பின் நாள் வரும். அந்த நாள்தான் கிறிஸ்துவினுடைய நாளாக இருக்கிறது, கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே அவருக்காக நல்ல கிரியைகளை செய்தவர்கள் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நியாய தீர்ப்பிற்கு ஒருவரும் தப்ப முடியாது. நியாய தீர்ப்பின் நாளிலே ஒவ்வொருவரும் செய்த கிரியைகளுக்கு அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அதிகமாய் கிருபையின் வரங்களை கொடுத்திருந்தால் அந்த கிருபையின் வரங்களை தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று, ஆத்தும ஆதாயத்திற்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கிருபையின் வரங்களை புதைத்து விட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்குள் அழைத்து சொல்ல முடியாது. அல்லது உங்களுக்காக சுயநலத்திற்காக அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தால், உங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று சொல்லி பார்த்து சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி நாம் ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறபடியாக அந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நம்மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்ல விரும்புகின்றார். கர்த்தருக்கென்று நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். பவுல் கிறிஸ்தவர்களை கொல்லும்படிக்கு அவன் புறப்பட்டான். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். அவன் ஆண்டவரால் அழைப்பை பெற்று ஊழியக்காரனை மாறினான். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நின்று சபைகளை கட்டினான். இன்றைக்கு நீங்களும் நானும் சபைகளை கட்டுகிறோமா அல்லது சபைகளை இடித்து போடுகிறோமா? ஆண்டவருக்குள் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறோமா அல்லது பிரிவினை பேதங்கள் பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கடித்து பட்சித்து அழிந்து போகிறோமா? கலாத்தியர் புத்தகத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. எனவே தான் எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாக இருக்கிறது. அவருடைய நாள் சமீபித்து வருகிறது. நான் ஒரு ஆலயத்தில் ஒரு புறஜாதி வாலிபனை ஆதாயம் செய்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தேன். பிறவியிலேயே கண்ணிலே காணப்பட்ட ஒரு குறைபாடு, கண்ணிலே நீர் வழிந்து கொண்டே இருக்கும். அந்த வியாதிக்காக நான் ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கினார். அவனை ஆலயத்துக்கு அழைத்தேன், வந்து விட்டான். கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். ஆலயத்திலே இருந்த ஒரு மூப்பர் சில நாட்கள் கழித்து அவனை அழைத்தார். நீ யாருடைய மகன் என்று சொல்லி விசாரித்தார். அவன் இந்த ஊர் இந்த இன்னாருடைய மகன் என்று சொன்ன பொழுது, நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது போ என்று சொல்லி அவனை துரத்தினார். தேவ ஆலயத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதே
அறிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஆலயத்திலே வந்து காணிக்கை போட்டுட்டு சில வார்த்தைகளை வாயசைத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டால் நமக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார். ஒருவரும் பரலோகத்திற்குள் போகவே முடியாது. இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட, இப்படிப்பட்ட கிரியைகளோடு கூட ஒருவரும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றபடி நற்கிரியைகளை செய்தால் ஒழிய நுழையவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக இதை சொல்லுகிறது. அந்த வாலிபன் அப்படியே மனம் வெறுத்து போய்விட்டான். அவனை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அங்கள் நான் சீக்கிரமாக வருவேன்னு சொல்லுவானே தவிர அவனை கொண்டு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். அவனுடைய கிராமமே ரட்சிக்கப்படும் என்று சொல்லி நம்பியிருந்தேன். இதற்கெல்லாம் தடையாக ஒரு மூப்பர் காணப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது சிதறடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரோடு கூட சேர்க்காவிட்டால் நாம் சிதறடிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செயலும் ஒரு கல்லாக இருக்கிறது. ஒன்றில் மேல் ஒன்றாக இசைவாக கட்டப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு செயலும் ஒரு கல்லாக மாறுகிறது. தேவனுடைய ஆலயம், பரலோக ராஜ்யம், அது இசைவாக இணைத்து கட்டப்படுகிறது. அக்கினியானது ஒரு நாளிலே சோதிக்கும். அப்பொழுது நாம் கட்டினது வெந்து போனால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆனாலும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆத்துமாதாயம் செய்து அந்த ஆதாயம் செய்யப்பட்ட மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கும் பொழுது அவனது சோதனையிலே அவன் விழுந்து போனால், அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனால், அவனை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினவனே அக்கினியில் அகப்பட்டு தப்பினவனை போலத்தான் இருப்பான். அப்படியானால் ஆத்துமாதாயம் செய்யாதவன், ஆதாயம் செய்யப்பட்டு ஆலயத்திலே கொண்டு வந்தவனை துரத்தி விட்டவன் எப்படிப்பட்ட கிரியைகளை அவன் பெற்றுக்கொள்ளுவான்? எப்படிப்பட்ட காரியங்களை அவன் பெற்றுக்கொள்வான்? நிச்சயம் நரகம் அல்லவா? நரகம் கொடூரமான இடம். அங்கே ஒருவரும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் படைக்கப்பட்ட இடம். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். இன்றைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கென்று நல்ல காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கும் இதை கேட்டு மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்திற்காக பவுல் கட்டப்பட்டவராக இருந்தார். அதே போல அவருடைய சபையில் இருந்தவர்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்கு உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் இருதயத்திலே நினைத்து கொண்டிருந்திருக்கிறார். எனவே தான் பவுல் சொன்னார், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு இயேசுவுக்காக நீங்கள் யுத்த வீரராய் நின்று யுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நிராயுதபாணிகளாய் நாம் இருக்கக்கூடாது. முக்கியமாய் சொல்ல போனால் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது யுத்த களத்திலே பாதரட்சையை அணிந்து கொண்டிருப்பதற்கு சமம். பாதரட்சை இல்லாமல் யுத்த களத்தில் ஒருவனும் நின்று யுத்தம் செய்ய முடியாது. அங்கே கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த பட்டயங்கள் கால்களை பதம் பார்த்து விடும். எனவே தான் இன்றைக்கு அநேகர் இடறி விழுகிறார்கள். சுவிசேஷத்தை சொல்ல மறந்து ஆலயத்திலே போய் வெறும் ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டு வருகிறார்கள். நம்மால் அறிவிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷமாய் மாறட்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, இதை நாம் செய்யாவிட்டால் இந்த யுத்தத்திலே நாம் நிலைத்து நிற்க முடியாது.
நமக்கு எதிராய் எழும்புகின்ற சாத்தான், அவன் வஞ்சனை உள்ளவன், அவன் கொல்ல அழிக்க வருகிறான், அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திரிகிறான். எனவே அவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். நமக்கு எதிராக ஒரு யுத்தம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் செய்யப்படுகிறது, இந்தியா முழுவதிலும் செய்யப்படுகிறது. எனவே பிசாசின் போராட்டம் அதிகம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிவினைகள் வருகிறது, விவாகரத்துகள் வருகிறது, அதிகமாய் காணப்படுகிறது. சண்டைகள், கலகங்கள், குழப்பங்கள், துரோகங்கள், இன்றைக்கும் அநேக விதமான பாவ பாரங்கள் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லி நம்புகிறவர்கள் சோதனைகளிலே விழுந்து போகிறார்கள். அக்கினி சோதிக்கும் பொழுது விழுந்து கிடக்கிறார்கள். அநேகரை இரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டியவர்களை பாவம் செய்கிறார். ஆலயத்திலே வந்து சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்தும், பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்தும் பாவம் செய்து கொண்டு தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக நிலைத்து நின்று அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி உங்களை அவர் அழைக்கிறார். பவுல் சொன்னபடியே, பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியே ரட்சிப்பு என்கிற தலைச்சிராவை அணிந்து கொள்ளுங்கள். நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை இடைக்கட்சியாக கட்டிக்கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து ஆவியின் பட்டத்தை, ஆண்டுடைய வார்த்தையை கையிலேந்தி யுத்தம் பண்ணுகிற நல்ல யுத்த வீரனாக, வீராங்கனையாக நீங்களும் எழும்புங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுவார். மனுஷன் உண்டாக்கப்பட்ட நோக்கமே அதுதான். மனுஷர்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கம் பிசாசை காலை கீழே போட்டு மிதிக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த சந்ததியாக நாம் வாழ வேண்டும். பிசாசுகளிடத்திலே தேவனுடைய அன்பு வெளிப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை நம்மிடத்தில் காட்டுவதற்காகவே, தேவன் அன்பானவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்காகவே இன்றைக்கு நம்மை படைத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிற இந்த 3 காரியங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சுமார் 6000 வருடங்களுக்கு முன்பதாக மனிதரை படைத்தார். இது தெரியாமல் உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக, பதவி பட்டங்களுக்காக, அதிகாரங்களுக்காக சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டால் பரலோகத்திலே அனுபவிப்பதற்கு நமக்கு ஒன்றுமிராது. லாசருவினுடைய சரித்திரத்திலே நாம் இதை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே அந்த ஏழை லாசரு தான் ஆபிரகாமின் மடியிலே பரலோகத்திலே போய் அவன் அடைக்கலம் புகுந்தான். ஐஸ்வர்யமான் இந்த உலகத்தில் அவன் சம்பிரயோகமாய் வாழ்ந்தான். அந்த ஏழை லாசருவை கவனிக்க தவறிவிட்டான், தனக்காக வாழ்ந்தான். எனவே அவன் நரகத்திற்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறான். என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, நீங்கள் மோசையை அனுப்பணும், இந்த சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொன்னப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். மோசேக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காதவர்கள் இங்கிருந்து ஆபிரகாம் இறங்கி போனாலும் சரி, லாசர் இறங்கி போனாலும் சரி, அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள்னு சொல்லிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்திற்கென்று உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம், நீதியை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நற்கந்தங்களாக இருக்கிறோம். அவருடைய வாசனை வீச வேண்டிய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பின்பதாக, நான் மரித்த அந்த நொடி பொழுதிலே சாவு எனக்கு ஆதாயமாய் மாறுகிறது. உண்மையான வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய மரணத்திற்கு பின்பதாகத்தான் அது தொடங்குகிறது. நீங்களும் நானும் செல்ல வேண்டியது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு என்று நல்ல கிரியைகளை செய்து வாழ்ந்தோமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி மிகுந்த உபத்திரவத்தின் கட்டிலே இருந்து வந்தார்கள். ஒரு நாள் வந்து என்னிடத்தில் வந்து ஜெபிக்கும்படி ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள்
அவர்கள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டார். வாழ்க்கையில் இடறி விழுந்தார்கள். எனவே வாழ்க்கை இழந்து பிள்ளைகளை பிரிந்து சென்று விட்டார். ஆனாலும் பிரிந்து சென்ற பின்னாலும் தன்னுடைய மகளுக்கு ஒரு மரணக்கட்டு வந்ததற்காக என்னிடத்திலே சொல்லி ஜெபித்தார். ஒரு மருத்துவமனையிலே அந்த வார்டில் அந்த மகள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். 13 வயது நிரம்பி அந்த மகள் மரணத்தின் பிடியிலே இருக்கிறாள். சாப்பிட முடியாது. மிகுந்த மரண போராட்டம். மூச்சு விட தேங்கி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அந்த சகோதரி மூலமாக நான் அங்கே ஜெபிக்க சென்றேன். அந்த ஹாலில் அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அவள் புலம்பினாள். அந்த ஐசியூ ஹாலில் இருந்து அநேகர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புறஜாதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன நினைத்திருப்பார்கள்? இயேசு கிறிஸ்து இவளை கைவிட்டு விட்டார், இயேசு கிறிஸ்து இவளுக்கு கை கொடுக்கவில்லை, இவளை காப்பாற்றவில்லை, அப்படியானால் அவர் தெய்வம் அல்ல என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்திருப்பார்கள், நினைத்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த அறைக்குள்ளாக நான் சென்று ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஹாலை விட்டு நான் வெளியில் போகிறதுக்குள்ள நீ எனக்கு இட்லி வேணும்னு சொல்லி கேட்டு நீ சாப்பிடுவோமா? நீ உயிர் பிழைத்து எழும்புவாய், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாய் என்று சொன்னேன். ஆவியானவர் அப்படி சொல்ல சொன்னார். அதை சொல்லிவிட்டு நான் கிளம்பி விட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த வாசலை தாண்டி போவதற்குள்ளாக அவள் எனக்கு இட்லி சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி கேட்டாள். அவளுடைய நுரையீரல் பகுதியிலே துளையிடப்பட்டு போடப்பட்டிருந்த அந்த டியூப் உருவப்பட்டது. சளிக்கட்டுகள் மாறியது. நன்றாக மூச்சு விட்டாள். இன்றைக்கு அவள் திருமணம் முடிந்து குழந்தைகளோடு கூட சந்தோஷமாக இருக்கிறாள். அது நிமித்தம் அவளுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். இன்றைக்கும் கர்த்தருக்கென்று நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் பிடியிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குள் வழிநடத்த நல்ல கிரிகளை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய நாளிலே மகிமையிலே சேர்த்து கொள்வாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நான் இயேசுவுக்காய் வாழுவேன், நல்ல ஒரு போராட்டம் போராடுவேன், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவேன், அவன் கையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இயேசுவுக்கென்று ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி நல்ல கனிகளை கொடுப்பேன், ஆத்துமாதாயம் செய்வேன், ஆலயத்தில் போய் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பாருங்க. என் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புங்க. உண்மையாய் தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உம்முடைய நாளுக்கென்று, என் கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அபிஷேக தைலம் அநேகர் மேல் ஊற்றப்படுகிறதை நான் ஆவிலே உணர்கிறேன். அநேகர் இப்பொழுதும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறீங்க, வைராக்கியத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுகிறீங்க, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. பிசாசின் கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், முறுமுறுப்புகளோடு கூட எரிச்சலோடு கோபத்தோடு இருக்கிறவர்கள் அநேகர் அந்த கட்டில் இருந்து விடுவிக்கப்படுகிறீங்க. கோபத்தையும் எரிச்சலையும் முறுமுறுப்புகளையும் கொண்டு வந்து சத்துருவானவன் வெட்கப்பட்டு ஓடி போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்புகிறார். கழுகு தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே கூட்டி சேர்த்து பாதுகாத்து கொள்வது போல தேவனாகி கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். அநேகரை மனம் திரும்பும்படி செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய நாளுக்கென்று நீங்கள் அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகுதியில்லாத எண்ணெயும் எடுத்து பயன்படுத்தின கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.